ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 சிறியவன் ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். பூர்ண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையரான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலோ நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகியால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டுவதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கிறது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம்.
துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், பெலவந்தனால் கொலையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம்.
தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். மனிதனின் பாவ இருதயத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி அவனை புதிய சிருஷ்டியாக மாற்றும் மகத்தான இந்த அற்புதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரிலிருந்து நீர் உயிரோடு எழும்பின அற்புதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எம்மாவூர் சீஷர்களோடு பந்தி இருக்கையில் அவர்களுக்கு மறைந்து போன அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். கதவுகள் பூட்டி இருக்கையில் அந்த அறைக்குள் இருந்த சீஷர்களிடம் வந்து அற்புதமாய் தரிசனம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பமும் 2 மீன் கொண்டு 4000 பேர் மேலானவரை போஷித்து மீதியானதை 12 கூடையில் நிரம்ப செய்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். 7 அப்பமும் சில சிறு மீன்களை கொண்டு 4000 பேருக்கும் மேலாக போஷித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். சந்திரோகியும் நீர்க்கோவையும் வியாதி உள்ள என்னும் குணமாக்கினீர் உமக்கு ஸ்தோத்திரம். அத்திமரம் உமது சாபத்தால் உடனே பட்டு போனது உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை கொல்ல நினைத்த மக்களிடமிருந்து அற்புதமாய் மறைந்து போனீர் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பிடிக்க வந்த போர் சேவகரின் கூட்டத்தை பின்னிட்டு விழ செய்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். மல்கூசின் வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பமும் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்து மீதியானதை 12 கூடையில் நிரம்ப செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.